यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतुर्नं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमद्रङ्गषठारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वाद्यषडचित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं पुदाग्र्यं नारायणाध्ययति तुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। நமஸ்தபாயை. இன்றைய தினம் யோகசூத்திரம் 10 நாள் ஒர்க் ஷாப், அதில் 2வது பாகம், அதாவது 3வது பாதம், அதில் 4வது நாள். நேற்று வரைக்கும் 33 சூத்திரங்களை பார்த்தோம். அதில் சம்யமம் எதில் பண்ணாக்கா என்னென்ன பிரயோஜனத்தை அடையலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு சூத்திரத்திலையும் என்னென்ன சம்யமத்தை பண்ணாக்கா என்னென்ன பலனை அடையலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரா. அந்த விதத்தில் கடைசியில் பார்த்தோம்னாக்கா கண்டகுபேக்ஷுத்திவாசா நிவృత్తి, கூர்மநாட்யாம் ஸ்தைரியம், மூர்தஜ்யோதிஷி சித்த தர்ஷனம், பிராதிபாத்வா சர்வம். இது பர்யந்தம் வேண்டிய சித்திகள் பெற வேண்டுமாயின் அந்தந்த விஷயத்தில் சம்யமத்தை பண்ண வேண்டும்ட்டு அந்தந்த சூத்திரத்தில் சொன்னான். இதுக்கப்புறம் 34வது சூத்திரம் என்னன்னாக்கா ஹிருதயே சித்த சம்வித்து, ஹிருதயே சித்த சம்வித்து அப்படின்னு 34வது சூத்திரம். ஹிருதயே, ஹிருதயத்தில் சம்யமம் செய்யும் பட்சத்தில், சித்த சம்வித்து, சம்வித்துன்ற சப்தத்துக்கு அறிவுன்னு அர்த்தம். சித்தம்னாக்கா மனசு, மனதினுடைய அறிவு. மனம் எவ்வளவு தூரம் தெரிஞ்சுருக்கு, எதை தெரிஞ்சுக்கலை, எது தெளிவாக இருக்குது, எது தெளிவாக இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வேண்டுமாயின் ஹிருதயத்தில் சம்யமத்தை பண்ண வேண்டும். ஹிருதயம்னாக்கா என்ன? ஹிருதயங்கிறது சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு அவயம். அது வக்ஷஸ்தலத்தில், மார்பத்தில் தாமரை மலர், தாமரையானது மொக்கா இருந்ததுனாக்கா, மலராமல் மொக்கா மொட்டாக இருந்ததுன்னாக்கா அது எப்படி இருக்குமோ, அதை தலகீழாக வச்சாக்கா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஆகாரத்தில் தான் இந்த ஹிருதயங்கிறது இருக்கும். அதுவும் ஒரு மாம்ச பிண்டம். சரீரத்துக்குள்ளே எல்லாமே மாம்ச பிண்டம்தான். அந்த ஹிருதயங்கிறது இந்த ஆகாரத்தில் இருக்கக்கூடியது. தாமரை மலரினுடைய மொட்டு, அதை தலைகீழாக வைத்தால் எந்த ஆகாரமோ அதுதான் ஹிருதயம். அப்படிப்பட்ட ஹிருதயத்தில் நாம் சம்யமம் செய்யும் பட்சத்தில் சித்த சம்வித்து, சித்தத்தை பற்றின இல்லை சித்த வாசனைகள், வாசனைகள்னாக்கா என்னன்னாக்கா எந்த விஷயத்தில் பிரவர்த்திச்சுது, எதனுடைய ஞாபகம். ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்கும் பட்சத்தில் அதனுடைய ஞாபகங்கிறது கொஞ்ச நாள் இருக்கும். இல்லை வேறேதும் அந்த அனுபவித்த விஷயத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக இருந்ததுனாக்கா அது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி தான் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பப்போ நம்ம தெரியப்படுத்துறது. ஆனால் நமக்கு எவ்வளவு தெரியும், எது தெரியாதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய அறிவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா ஹிருதயத்தில் சம்யமம் செய்ய வேண்டும். ஹிருதயத்தில் சம்யமம் பண்ணாக்கா மனசு எந்த அளவு தெரிஞ்சுருக்கு தெரிஞ்சுக்கலைன்ற ஒரு அறிவானது நமக்கு கிடைக்கும். அதுதான் ஹிருதயே சித்த சம்வித்து அப்படின்ட்டு இந்த 34வது சூத்திரம். பிறகு 35வது சூத்திரம் எதை பற்றி சொல்கிறதுனாக்கா புருஷனை பற்றிய ஞானம். புருஷன்னாக்கா இந்த மதத்தில் ஆத்மான்னு அர்த்தம். சாங்கிய மதத்தில் புருஷ சப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மாவை பற்றிய ஞானம். ஆத்மான்றது சில இடத்துல தேகேந்திரிய மனப்பிராண தீபியோன்யோ நன்ய சாதனா நித்யோ வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மாபின்ன ஸ்வதசுகின்ட்டு
மேலே சாஸ்திரங்கள் எல்லாமும் ஆத்மான்றது என்ன, சரீரமே ஆத்மான்னு சில மதங்கள் சொல்கிறா. சில பேர் தேகம், சில பேர் இந்திரியம், தேகேந்திரிய, மன, பிராண, தி, புத்தி, இவைகள்லாம் தான் ஆத்மான்ற மாதிரி சில மதங்கள்லாம் சொல்லுறது. ஆனால் அவைகள்லாம் ஆத்மா கிடையாது. அவைகளை காட்டிலும் வேறுபட்டதாக இருப்பது தான் ஆத்மா. நித்யோ வியாபி பிரதிக்ஷேத்திரம், இது நம்ம மதத்தில் இருக்கக்கூடியதான விஷயம். ஆத்மான்னா என்ன, அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா அதுக்கு இந்த ஸ்லோகம் தேக இந்திரிய மன பிராண தீப்யா சொல்லப்பட்ட விஷயங்களை காட்டிலும் விலக்ஷணமானது இந்த ஆத்மா. மேலும் நித்தியம், அழியாதது, வியாபி, பிரதிக்ஷேத்திரம் பின்னா, ஒவ்வொரு சரீரத்திற்கும் ஒவ்வொரு ஆத்மா அப்படிங்கிற விதத்தில் பின்னமான ஆத்மா அப்படின்னு நித்யோ வியாபி பிரதிக்ஷேத்திரம் பின்னா ஆத்மா அப்படின்ட்டு நம்ம மத பிரகாரம் இந்த ஆத்மாவை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த சாங்கிய மத ரீதியாக புருஷ சப்தத்தில் ஆத்மான்னு அர்த்தம். அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் மோட்சம். அப்போ ஆத்மான்னாக்கா சாதாரணமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அந்த ஞானம் பெற வேண்டுமாயின் எதில் சம்யமத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 35வது சூத்திரம். சத்வபுருஷயோகோ அத்தியந்தா சங்கீர்ணயோகோ பிரத்யயா விசேஷோ போகः பரார்த்தாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம் அப்படின்னு சூத்திரம். சத்வபுருஷயோகோ அத்தியந்தா சங்கீர்ணயோகோ அத்தியந்த அசங்கீர்ணயோகோ பிரத்யயா விசேஷோ போகः பரார்த்தாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். அதாவது ஆத்மான்றது எதனோடும் சம்பந்தப்படாதது, அது தனியாக இருப்பது அப்படிங்கிறது ஞானம். இந்த ஆத்மாவும் புத்தியையும் மற்ற சத்வ புருஷயோகம், இங்கே சத்வ சப்தத்துக்கு புத்தின்னு அர்த்தம். சத்வ புருஷயோகோ புத்தியினுடையவும் ஆத்மாவினுடையவும் வேறு வேறு அப்படிங்கிற ஞானம் இல்லைன்னாக்கா அது போகம், அதாவது இந்த சம்சார சம்பந்தத்தில் இருப்பவன் அர்த்தம். வெவ்வேறுன்னு உணராதவன், இரண்டும் ஒன்றுன்னு யார் தெரிஞ்சுக்கிறாளோ, இரண்டும் ஒன்றுன்னு தெரிஞ்சுட்டாக்கா போகம், அதாவது இந்த சம்சார சம்பந்தம். இரண்டும் வெவ்வேறு அப்படின்னு தெரிஞ்சால்தான் நிஜ ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள முடியும். இது முதல் நிலை. சத்வ புருஷயோகோ அத்தியந்த சங்கீர்ணம்னாக்கா சேர்க்கை, அசங்கீர்ணம்னாக்கா சேராதது. இப்போ இந்த இரண்டுத்துக்கும் உள்ள சேர்க்கையின்மை, இந்த ரெண்டு விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கிறது தான் முதல் நிலை. ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னாக்கா பரார்த்தாத் ஸ்வார்த்த சம்யமாத். சரி, இந்த நிலையை, இந்த விஷயத்தை உணரணும், தெரிஞ்சுக்கணும்னாக்கா சம்யமம் பண்ணணும் இல்லையோ. எதில் சம்யமம் பண்ணணும்? ஸ்வார்த்த சம்யமாத், தன்னுடைய சித்தஸ்வரூப பிரதிபிம்பம், சித்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்தில் சம்யமம் பண்ணும் பட்சத்தில் ஆத்மாவை உணரும் தன்மையானது இவனுக்கு கிடைக்கிறது. அதுதான் புருஷ ஞானம். அதாவது வெளி விஷயங்களோடு சம்பந்தப்படுத்தினாக்கா அவன் சம்சார சம்பந்தம் போகத்தில் இருக்கான்னு இருக்கும். அதை சம்பந்தப்படாமல், அதாவது சாங்கிய மதத்தினுடைய மோக்ஷஸ்வரூபமே எது அப்படின்னாக்கா பிரகிருத்தேகே அந்யஹா அஸ்மி, இந்த உலகத்தை காட்டிலும் நான் வேறுபட்டவன் அப்படின்னு உணர்றது தான் மோட்ச ஞானம். பிரகிருதியோடு சேர்ந்து இருப்பவன்னு இருந்ததுனாக்கா போகத்தில் இருக்கான்னு அர்த்தம். இந்த பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டவன், விலக்ஷணமானவன் அப்படிங்கிற மாதிரி எப்போ ஞானம் வருதோ அதுதான் மோட்சம். அந்த சம்பந்தத்தை விட்டுடணும். அதுதான் அந்த சாங்கிய மதத்தில் மோட்சம்னு சொல்கிறார். அது எப்போ விட முடியும் அப்படின்னாக்கா நிஜ ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மான்றது எப்படிப்பட்டது? மற்றவையிலோடு கலக்காதது, தனி தன்மையை உடையது.
அப்படின்னு தெரிஞ்செடுத்துனாக்கா பிரகிருதியை காட்டிலும் விலக்ஷணங்கிறது தானாக அந்த அறிவு வந்துடும். அப்போது பிரகிருதேகே அந்நியா அஸ்மின்ற ஞானமானது வந்துடுறது, மோட்ச ஞானம் வந்துடும். அப்போ முதல் நிலை இந்த ஆத்மாவை பற்றிய ஞானம், அது தெரிஞ்சுக்கணும்னாக்கா ஸ்வார்த்த சம்யமாத், தன்னுடைய சித்தத்தினுடைய பிரதிபிம்பத்தில் சம்யமம் செய்யும் பட்சத்தில் ஆத்மானா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியமானது கிடைக்கிறது. அதைத்தான் இந்த சூத்திரம் நமக்கு உபதேசம் பண்ணுறது. எனக்கா புத்திங்கிறது பரார்த்தம் ஸ்வார்த்தம்னு இரண்டு விதமாக உண்டு. அதில் ஸ்வார்த்தங்கிறது தன்னுடைய விஷயத்தை மாத்திரம் சிந்திப்பது, பரார்த்தங்கிறது வெளி விஷயங்களோடு சேர்ந்து சிந்தனை பண்ணுவது. அப்போ இரண்டத்தில் எது பரார்த்தம்னு வச்சுட்டோன்னாக்கா பிரகிருதி அங்கே கலக்காமல் இருக்காது. அதனால தான் ஸ்வார்த்த சம்யமம். அப்போ ஸ்வார்த்த சம்யமம்னும் பொழுது பிரகிருதியை தள்ளி வைக்கக்கூடியதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கிறது. பிரகிருதியை காட்டிலும் விலட்சணம்னு உணரணும்னாக்கா பிரகிருதியிலேயே இருந்துட்டு பிரகிருதியோடு சம்பந்தத்தை வச்சுட்டு பிரகிருதியை காட்டிலும் விலட்சணம்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அது முடியாது. அதனால் பிரித்து காண்பிக்கக்கூடிய தன்மைங்கிறது சுவார்த்தத்தில் தான் இருக்கும், அதாவது தன்னுடைய மனதினுடைய விஷயத்தில் தான் இருக்கும். அதனால் அதில் சம்யமம் செய்யும் பட்சத்தில் ஆத்ம ஞானமானது நமக்கு கிடைக்கிறது. அதைத்தான் அந்த சூத்திரம் நமக்கு உபதேசம் பண்ணுறது. பிறகு அடுத்த சூத்திரம், இந்த சூத்திரம் கூட ஆத்மாவை பற்றிய ஞானம், புருஷனை பற்றிய ஞானம். என்ன சூத்திரம் என்னன்னாக்கா, ததः பிராதிபஸ்ராவண வேதனாதர்ஷா ஸ்வாதவார்த்தா ஜாயந்தே. இது சூத்திரம். ததः பிராதிப ஸ்ராவண வேதனா ஆதர்ஷ ஸ்வாத ஆஸ்வாத வார்த்தாக ஜாயந்தே அப்படின்னு. ஜாயந்தேன்னாக்கா உண்டாகின்றன. என்ன அறிவு உண்டாய், எல்லா விதமான அறிவும் உண்டார்தான். இந்த ஸ்வார்த்த சம்யமத்துக்குனால ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் என்ன தெரிஞ்சுக்கலான்றத இந்த சூத்திரம் சொல்கிறது. என்னன்னாக்கா 5 விதமான விஷயங்களில் அதீதமான ஒரு சக்தியை நம்மால் அடைய இயலும். என்ன 5 விதமான இது? பிராதிபன்னாக்கா ஊகம் பண்ணக்கூடிய ஞானம். அதில் நமக்கு அதிகமான சக்தி இருந்ததுன்னாக்கா நிறைய விஷயங்களை ஊகம் பண்ணி தெரிஞ்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு கிடைக்கிறது. பிறகு சிராவணம்னாக்கா காதால் கேட்கும் திறன். இந்த காதால் கேட்கக்கூடிய திறன்றது சப்தம் நம்ம காதுக்கு வந்து அடையிறது. எங்கேருந்து? குறிப்பிட்ட தூரத்திலிருந்து ஒரு சப்தம் ஒலிச்சுதுன்னாக்கா அந்த சப்தம் நம்மளை வந்து அடையும். அது ஆகாசத்தின் ரீதியாக வாயு ரீதியாக தாங்கி கொண்டு வந்து நம்ம காதை அடையிறது. இப்போது இதில் சம்யமம் செய்யும் பட்சத்தில் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அந்த சப்தம் நம்ம காதை வந்து அடையிறதுக்கு உண்டான சக்தியானது நமக்கு கிடைக்கிறதாம். அதான் ஸ்ராவண. காதால் கேட்கும் திறன்றது கேட்க முடியாத சப்தத்தை கூட நம்மால் கேட்க இயலும் அப்படிங்கிற சக்தி நமக்கு அதிகப்படியாக கிடைக்கிறது. ஸ்ராவண. வேதனா. வேதனான்னாக்கா தோல், ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷத்தினால் கிடைக்கக்கூடியதான சக்தி. துவகிந்திரியம், எல்லா விதமான ஸ்பர்ஷத்தையும் உணரக்கூடிய தன்மையானது கிடைக்கிறது இந்த சம்யமத்தினால. பிறகு ஆதர்ஷ. ஆதர்ஷன்னாக்கா கண்ணாடின்னு சொல்லுவா. அப்போ கண்ணாடின்றது நம்ம பார்க்கறது. அப்போ சக்ஷுரிந்திரியம். அப்போ சக்ஷுரிந்திரியம் பிரதானம். இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லேயே எது பிரதானம்னாக்கா மற்ற இந்திரியங்களுக்கு சரிவர ஞானத்தை எடுத்துக்கிறதுக்கும் அதன் காரியங்களை பண்ணுவதற்கும் எது உபயோகமாக இருக்குன்னாக்கா கண்ணு தான் பிரதானம். அந்த பிரத்யக்ஷம் சில பேருக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை இத்தியாதி தோஷங்கள்லாமும் இருக்கும் இல்லையோ. பார்க்கக்கூடிய சக்தியில் தாரதமியமும் உண்டு. குறிப்பிட்டது அளவு இருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாமும் இருக்குது. ஆனால் இந்த சம்யமம் செய்யும் பட்சத்தில் சக்ஷுர் இந்திரியம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதை பார்க்கும் திறன், அதாவது பார்ப்பதற்கு எது முடியாமல் போகும் அப்படின்னாக்கா
ஒரு பொருள் அங்கே இருக்குன்னாக்கா அதை பார்க்க முடியாமல் போகிறதுனாக்கா ஒன்று மறைப்போ இல்லை தடுப்போ ஒரு திரையோ இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த சம்யமம் செய்யும் பட்சத்தில் இந்த கண்ணுக்கு மறைந்திருந்திருக்கக்கூடிய பொருள்களும் பார்க்கக்கூடிய திறன் இந்த கண்ணுக்கு வரும், சக்ஷுரேந்திரியத்தை அடையும் அப்படிங்கிறது. மேலும் ஆஸ்வாதன்னாக்கா ரசனேந்திரியத்தை இந்த இடத்துல சொல்கிறேன். ரசனேந்திரியம்தாக்கா நாக்கு நுனி, ருசியை அறியும் தன்மை, எல்லா விதமான ருசியையும் அறியும் திறனானது இந்த ரசனேந்திரியத்திற்கு கிடைக்கிறதா இந்த சம்யமம் பண்ணுறதுனால. இவ்வாறாக எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடியதான அளவு, கிரகிக்கப்படக்கூடியதான தன்மை, விஷயங்களை கிரகிக்கக்கூடிய தன்மையினுடைய அளவு அதிகரிக்கும் இந்த சம்யமத்தினால. அதாவது ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம்னு போன சூத்திரத்தில் சொன்னாலும் இல்லையா, அந்த ஆத்ம ஞானம் கூடவே இந்த பிராதிவ ஸ்ராவண வேதனாதர்ஷா ஸ்வாத வார்த்தா ஜாயந்தே, இந்த மாதிரியான விஷயங்களும் கூடவே சித்திக்கிறது. இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு மேலும் வலுப்பெறும் விதமாக சக்திகளை கூட்டுகிறது அப்படின்றது இந்த ஸ்வார்த்த சம்யமத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம். இதை 36வது சூத்திரத்தினால சொன்னான். பிறகு 37வது சூத்திரம் இது பர்யந்தம் என்னென்ன விஷயத்தில் எதை சம்யமம் பண்ணாக்கா இன்னென்ன விஷயம் கிடைக்கும்னு சொன்னான். அந்த விஷயங்கள் எல்லாம் யோசித்து பார்த்தோம்னாக்கா சமாதிக்கு தேவையா தேவையற்றதான்னு ஒரு வித யோசனை வரும். இதெல்லாம் யோகத்தையும் அந்த சமாதியையும் சமாதிக்குண்டான சாதனங்கள்லேயும் பிரவர்த்திக்க வைப்பதற்கு சில அம்சங்கள் தேவைன்றதுனால தான் என்னென்ன சித்திகள் சொல்லப்பட்டது. காலப்போக்கில் சமாதிக்கு இடைஞ்சலாகவும் இந்த சித்திகள் வந்தடையும். அதனால் அடையப்பட்ட பிரயோஜனத்தில் ஒரு திட்டத்துக்குத்தான் அதில் கலந்து இருக்கணுமே தவிர்த்து அதிலேயே மூழ்கி இருந்து அதோடவே கடைசி பர்யந்தம் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, இருக்கவும் கூடாதுங்கிறத இந்த சூத்திரத்தில் சொல்கிறா. தே சமாதா உபசர்காஹ வியுத்தானே சித்தயா. வியுத்தானே சமாதியை அடைவதற்கு அதற்குண்டான சாதனம், அதை பெறுவதற்கு சில அம்சங்கள், அதுதானே இதுவரைக்கும் சொல்லப்பட்டது. அப்போ சமாதி சித்திச்சதுக்கு அப்புறம், அதாவது சமாதி நிலை வந்ததுக்கு அப்புறம் இந்த சித்திகளை வச்சு என்ன பண்ணுவோம்? இந்த சித்திகள் இருக்கதானே இருக்கும் அப்படின்னாக்கா அது சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதின்னு முதல் பாதத்திலேயே சொல்லப்பட்டது. அந்த சவிகல்ப சமாதிக்கு வேணா இவைகள்லாம் இருக்கிறது இடைஞ்சல் இல்லாமல் போகலாம். ஆனால் நிர்விகல்ப சமாதின்னு 2வது நிலை, அந்த நிலைக்கு சொல்லப்பட்ட சித்திகள்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் தரா மாதிரி கூட இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னாக்கா இதோடு கூட மிகவும் கலந்து இல்லாமல் எப்போ விடணுமோ அப்போ விட்டுடுற மாதிரியான தன்மையில் அதனோடு அந்த சித்திகளை நாம் சரிவர கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த சூத்திரம் சொல்கிறது. தே சொல்லப்பட்ட சித்திகள் சமாதௌ சமாதி நிலையை அடைந்த பின்பு உபசர்காக வியுத்தானே சித்தையா விட வேண்டிய நிலை ஏற்படுமாயின் அதை விடணும், அப்படிதான் வச்சுக்கணும். விட முடியாத நிலைக்கு தள்ளக்கூடாது. சித்திக்கப்பட்ட விஷயங்கள் யாவும் என்னென்னலாம் பலனை சொல்லித்தோ அவைகள்லாம் அடைந்தாலும் அதை எப்போ விடணுமோ அதை விட்டுடணும். அப்படிங்கிற நிலையில தான் அவைகள் நம்மிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இது ஏன் அதை விடணும் அப்படின்னாக்கா சமாதிக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய தன்மை சொல்லப்பட்ட சித்திகளுக்கு எல்லாத்துக்கும் உண்டு. அது ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் எல்லாமே இடைஞ்சலாகவும் வந்து நிற்கலாம். அதனால் அதை விடுவதற்குண்டான நிலையிலேயே அவை அந்த சித்திகளை நம்மிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த சூத்திரம் சொல்லித்து 37வது சூத்திரம். பிறகு 38வது சூத்திரம் என்ன சொல்றது? இந்த சொல்லப்பட்ட சித்திகள், அந்த சித்திகள் சித்திச்சதுக்கு அப்புறம் இதற்கு அடுத்த நிலையான சித்திகளையும் இந்த இடத்துல உபதேசிக்கிறேன். அடுத்த நிலை என்னன்னாக்கா பெரிய பெரிய பலன்கள். அது என்ன?
பந்தகாரண சைதில்யாத் பிரச்சார சம்வேதனாச்ச சித்தஸ்ய பரசரீராவேஷா. சொல்லப்பட்ட சித்திகளில் சரீரம்னா எப்படி, மனசு எப்படி, அதில் சம்யமம் பண்ணோன்னாக்கா என்னென்ன பலன்லாமும் முன்னாடி சொன்னாலும் இல்லையோ, எங்கெங்கே வேணாலும் சஞ்சரிக்கலாம், எல்லா இடத்துக்கும் தங்கு தடையின்றி போயிட்டு வரலாம். இந்த மாதிரி அதாவது தன்னுடைய நாடி பிரவேசங்கள்லாம் எப்படி இருக்குது, அதனுடைய சஞ்சார புத்தி எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகும், இவ்வாறான விஷயங்கள்லாமும் நாம் பலனாக தெரிஞ்சுட்டோம்னாக்கா நாம் எதால் கட்டுப்பட்டு இருக்கோமோ அதை அவிழ்க்கிறதுக்கு, சம்சாரத்தினால கட்டுப்பட்டிருந்தோம்னாக்கா அது இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம்னாக்கா அதிலிருந்து விடுபடுறது எப்படின்றதும் தெரிஞ்சிடுமோ இல்லையோ. அப்போ விடுபட்டாச்சுன்னாக்கா மனசானது ஒரு இடத்தில் கட்டப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த கட்டு அவிழ்த்துதுன்னாக்கா இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான சுவாதந்திரியம் அந்த சித்தத்துக்கு கிடைக்கிறது. அப்போ பரசரீர பிரவேசம். பரசரீர பிரவேசம்னாக்கா இந்த சரீரம் கர்மாக்களை சுகதுக்கங்களை அனுபவித்து அனுபவித்து பழசாயிடுத்துனாக்கா புதிய சரீரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியத்தை அடைவார்கள். பந்த காரண சைத்தில்யாது. பந்தம்னாக்கா என்ன, கர்ம பந்தம். சுகதுக்கம் அனுபவிக்கிறதுக்கு தானே இந்த பந்தம். அந்த பந்தம் அந்த சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கு ஏற்றவாறு இந்த சரீரம் இல்லைன்னாக்கா புதிய சரீரத்தை எடுத்துக்கிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் அது பெறது தான். ஏன், சித்தம் இந்த மனசு ரொம்பவும் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சின்றதுனால என்ன பண்ணால் அடுத்த நிலைக்கு நம்மால் செல்ல இயலும் அப்படிங்கிறது யோசிக்கிற தன்மை வந்துடும். அதனால் தங்கு தடங்களின்றி நாம் இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கலான்ற தெளிவு ஏற்படும். இதெல்லாம் சுவார்த்த சம்யமத்தினால மனசில் நம்ம சம்யமம் செய்யும் பட்சத்தில் இந்த பலன்களை அடையலாம். வேணும்னாக்கா புதிய சரீரத்தில் பிரவர்த்திக்கக்கூடியதான சாமர்த்தியத்தையும் இது உண்டுன்றா போல சொல்லப்படும். ஏன்னாக்கா கர்மாவினால கட்டப்பட்டது, அந்த கட்டு அவிழ்ந்துடுத்துனாக்கா பரசரீர பிரவருத்தின்றது சுலபம். இன்னொரு சரீரத்துக்கு செல்வதுன்றது சுலபமாயிடும். அதனால் அந்த சக்தியையும் அடைய முடியும் அப்படிங்கிறத தான் இந்த 38வது சூத்திரமானது சொல்லப்படுறது. பிறகு 39வது சூத்திரம். இது நம்ம சரீரங்கிறது என்னன்னாக்கா இந்த 5 வாயுக்கள்னால நிரப்பப்பட்டது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வாயு இருக்குது. ஹிருதி பிராணஹா, குதே அபானஹா, சமானஹா நாபிமண்டலே, உதானஹா கண்டதேஷே ஸ்யாத், வியானஹா சர்வசரீரகா அப்படின்னுட்டு உடம்புல சரீரத்தில் 5 விதமான வாயுக்கள். அந்த 5ம் வாயுதான். இடத்துக்கு இடம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வாயு இருக்கிறதுனால வெவ்வேறு வியாபாரங்களை உடையதுனாலேயும் வெவ்வேறு செயல்களை உடையதுனாலேயும் பேர் தான் 5 இருக்கே தவிர்த்து எல்லாமே வாயு தான். எந்தெந்த வாயு சரீரத்தில் என்னென்ன இடத்துல இருக்குன்றதுக்கும் இப்போ சொல்லப்பட்டது. ஹிருதி பிராணா, ஹிருதயத்தில் பிராணன்ற வாயு. இந்த 5 விதமான வாயுக்களில் உதான ஜெயம், உதானங்கிற வாயுவை ஜெயித்தாக்கா, அதாவது அதில் சம்யமம் பண்ணும் பட்சத்தில் இந்த உதானங்கிற வாயுவை ஜெயித்தோன்னாக்கா என்ன பலன் வர்றது அப்படின்னாக்கா, உதான ஜெயாது ஜல பங்க கண்டகாதிஷு அசங்கஹா உத்கிராந்திஷ்ச அப்படின்னு சூத்திரம். உதான ஜெயாது, உதான வாயுவை ஜெயிக்கும் பட்சத்தில் ஜல பங்க கண்டகாதிஷு, ஜலம், பங்கம்னாக்கா சேரு, கண்டகம்னாக்கா முள், இவைகள்லாம் தாண்டி, இவைகள்லாம் என்னது, கஷ்டமான கடினமான தடங்களை ஏற்படுத்தக்கூடியது. இவைகளுடைய சம்பந்தம் இல்லாமல், அதாவது கஷ்டப்படாமல் மேல் நோக்கி செல்லும் தன்மையை அடைவது அப்படின்னு அர்த்தம். மேல் நோக்கி செல்லும் தடைவதுனாக்கா ஆகாசத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதான தன்மையானது இவனுக்கு உண்டாருது. அதனால் உதான ஜெயாது இருக்கக்கூடிய 5 வாயுக்களில்
உதானத்தை ஜெயித்த உதானங்கிற வாயுவை ஜெயித்தாக்கா இந்த மாதிரி பலன் ஏன் சொல்கிறா அப்படின்னாக்கா, ஹிருதி பிராணா, ஹிருதய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாயுவிற்கு பிராணன் என்று பெயர். இது என்ன பண்ணுறது? ஹிருதயத்திலிருந்து ஆரம்பித்து மூக்கு நுனி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறது, போயிட்டு வர்றது, போகிறது வர்றது. இதுதான் உச்சுவாச நிச்சுவாசம்னு சொல்லுவா. அதுதான் நாம் உயிரோடு இருக்கக்கூடியது. உயிரோடு இருக்கோன்னாக்கா என்ன பண்ணுவா? அந்த உச்சுவாச நிச்சுவாசம் மூச்சு இருக்கான்னு பார்க்குறாளோ இல்லையோ, அதுதான் பிராணன். இது ஹிருதயத்திலிருந்து ஆரம்பித்து மூக்கு நுனி வரைக்கும் போயிட்டு வர்றது தான் இதனுடைய வியாபாரம் செயல். அதனால் இதுக்கு பிராணன்ற பேர் வச்சுருக்கான். அடுத்தது ஹிருதி பிராணஹா குதே அபானஹா சமானஹா நாபிமண்டலே. சமானஹா, அந்த சமானங்கிற வாயு நாபிமண்டலே, தொப்புள் நடுப்பகுதி இருக்கும் இல்லையோ, சரீரத்தினுடைய நடுப்பகுதி, எல்லா நாடிகளும் சேர்ந்து மூலபூதமாக இருக்க ஆதாரமாக இருப்பது அந்த தொப்புள். அதிலிருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காற்றுக்கு சமானம்னு பேர். சமானமாக இருக்கு அந்த சமானங்கிற வாயு. அதன் பிறகு உதானங்கிற வாயு என்னது இல்லையே, சமானங்கிறது நாபிமண்டலே, அந்த ஹிருதயத்திலிருந்து ஆரம்பித்து தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடிய வாயுவுக்கு பேர் சமானம்ங்கிறது பேர். தொப்புள்லேருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய வாயுவுக்கு அபானம்னு பேர். பிறகு இந்த உதானங்கிற வாயு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, மூக்கு நுனியிலேருந்து ஆரம்பித்து சிரசு வரைக்கும் இருக்கக்கூடிய வாயுவுக்கு உதானம்னு பேர். இந்த உதானகா மூக்கு நுனி கண்டதேசம் என்ன, அதிலிருந்து சஞ்சாரம் பண்ணி தலை நுனி வரைக்கும் தலை வரைக்கும் பிரயாணம் பண்ணக்கூடியதானது இந்த உதானம்ங்கிற வாயு. அப்போது தலைப்பகுதி நாம் அர்ச்சிராதிகதி வழியாக உட்கிராந்தி காலத்தில் மரண காலத்தில் அர்ச்சிராதிகதி வழியாக போகணும்னாக்கா பிரம்மரந்திரம் பிரம்ம நாடி அதிலிருந்து யார் நிஷ்கிரமணம் வெளிக்கிளம்புறாளோ அவளுக்கு தான் மரணங்கிற மாதிரி சாஸ்திரம், அவளுக்கு தான் மோக்ஷம், அவளுக்கு தான் அர்ச்சிராதிகதி பிராப்தி அப்படிங்கிறதெல்லாமும் சாஸ்திரம் சொல்லுறது. அதற்கு சகாயமாக இருப்பது இந்த உதான ஜெயம். மேல் நோக்கி கிளம்புவதற்கு எது சகாயம் பண்ணோன்னாக்கா, மூக்கு நுனியிலேருந்து ஆரம்பித்து சிரசு தலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாயுவுக்கு உதானம்னு பேர். அந்த உதானத்தில் சம்யமம் செய்யும் பட்சத்தில் மேலே கிளம்பக்கூடியது சக்தியானது சுலபமாக இவன் அடைகிறான். உதான ஜெயாத். அதுவும் எப்படி? எவ்வித தடங்களும் இல்லாமல், ஜலபங்க கண்டகாதிஷு அசங்க உத்கிராந்திஷ்ச, வரக்கூடிய தடங்களில் எதிலேயும் சிக்கி கொள்ளாமல் உத்கிராந்தியானது இவனுக்கு சுலபமாக ஏற்படும் அப்படிங்கிறத இந்த சம்யமத்தினால அடையறான் அப்படிங்கிறத இந்த சூத்திரம் நமக்கு உபதேசிக்கிறது. பிறகு 40வது சூத்திரம் சமானஜயாஜ்வலனம். சமானம் சொல்லப்பட்ட 5 விதமான வாயுக்கள் சொன்னோம் இல்லையோ, அதில் உதானங்கிற வாயுவை ஜெயித்தாக்கா அசங்க தடங்கள் இல்லாமல் உத்கிராந்தியை அடையலாம்னு சொன்னான். பிறகு இன்னொரு வாயு சமான ஜயாஜ்வலனம். அந்த சமானங்கிற காற்று சரீரத்தில் எங்கே இருக்கு? ஹிருதயத்திலிருந்து ஆரம்பித்து நாபி தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடியதான வாயுவுக்கு சமானம்னு பேர். அப்படிப்பட்ட சமான வாயுவில் சம்யம செஞ்சோன்னாக்கா சமானஜயாஜ்வலனம். நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கும்னாக்கா தேஜஸ் போல இருக்கும். தேஜஸ்னாக்கா அக்னி, அக்னி போல ஜுவலிக்கும். ஜுவலித்ததுன்னாக்கா நன்கு பிரகாசத்தை உடையதாக இருக்கும். அக்னி நன்னா ஜுவாலையாக கொழுந்து விட்டு எரிந்த அக்னி எப்படி இருக்கும்? நன்னா திடீர்னு பளபளன்னு இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி நமது சரீரம் இந்த சமான வாயுவில் சம்யமம் செய்யும் பட்சத்தில் சரீரமானது அக்னி போன்று நன்றாக ஜொலிக்கின்ற அக்னி போல் நல்ல பிரகாசத்தை உடையதாக காட்சியளிக்குமா. அதுதான் இந்த சூத்திரம் நமக்கு உபதேசம் பண்ணுறது, சமானஜயாஜ்வலனம் அப்படின்னு. பிறகு 41வது சூத்திரம்
திவ்ய ஸ்ரோத்ரேந்திரிய பிராப்தி. அதாவது கேட்கும் திறன். கேட்கறதுன்றது நம்ம எதிரில் யாராவது பேசினா கேட்கலாம். வேறு ஏதாவது சத்தம் அதிகமாக இருந்ததுன்னாக்கா நம்ம காதுக்கு கேட்கும். மற்றபடி மற்ற இடத்திலோ தூர தேசத்திலோ இருக்கக்கூடிய சப்தங்கள் நம்மால் கேட்க இயலாது. ஏன்னாக்கா அங்கு ஒலிக்கக்கூடிய சப்தமானது நடுவில் காற்று மூலியமாகத்தான் தாங்கின்று நம்மளை அடையணும். அது ரொம்ப தூரம் இருந்ததுன்னாக்கா அந்த காற்றில் பயணிக்கக்கூடியதான சக்தி அந்த சப்தத்துக்கு குறைவு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனால தான் நம்மளால் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய சப்தங்கள்லாம் நம்மளால் கேட்க முடியலை. அப்படி இல்லைனாக்கா நம்ம இந்திரியத்துக்கு யோக்கியதை அவ்வளவுதான். குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடியதான சப்தம் அது நம்ம காதை அடையும். அதுதான் கெப்பாசிட்டின்னு சொல்லுவா, யோக்கியதை. அதுதான் நம்மளுடைய ஸ்ரோத்ரேந்திரியத்தினுடைய யோக்கியதை. ஆனால் இதில் நாம் சம்யமம் செய்யும் பட்சத்தில் ஸ்ரோத்ராகாஷயோ சம்பந்த சம்யமாது திவ்யம் ஸ்ரோத்ரம் அப்படின்னு 41வது சூத்திரம். எதில் சம்யமத்தை பண்ணாக்கா காதுக்கு திவ்யமான ஸ்ரோத்ரேந்திரியம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னாக்கா ஸ்ரோத்ர ஆகாஷயோகோ, இந்த இந்திரியம் ஸ்ரோத்திரங்கிற இந்திரியம் ஆகாசத்தினுடைய சம்பந்தத்தில் வர்றது. அந்த ஆகாசத்தில் சம்யமம் செய்யும் பட்சத்தில் இந்த திவ்யமான ஸ்ரோத்ரேந்திரியம் கிடைக்கிறது. திவ்யமான ஸ்ரோத்ரேந்திரியம் எதனால் அப்படி கிடைச்சதுன்னாக்கா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா தூரத்தில் இருக்கக்கூடிய சப்தம், குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய சப்தம் தானே கேட்கணுன்ற திறன் சாதாரணமாக அந்த காதுக்கு இருக்கும். ஆனால் இந்த திவ்யமான ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு அப்புறம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய சப்தங்களையும் கேட்கக்கூடிய தன்மை இந்த திவ்யமான ஸ்ரோத்ரேந்திரியத்திற்கு கிடைக்கிறது. அப்போது அது எதில் சம்யமத்தை பண்ணாக்கா இந்த திவ்யமான ஸ்ரோத்ரேந்திரியம் கிடைக்கிறதுனாக்கா ஆகாசத்தில். அதைத்தான் சொல்கிற ஸ்ரோத்ராகாஷயோஹோ சம்பந்த சம்யமாத் திவ்யம் ஸ்ரோத்ரம். திவ்யமான ஸ்ரோத்ரேந்திரியத்தை அடையலாம் ஆகாசத்தில் சம்யமம் செய்யும் பட்சத்தில் அப்படின்ட்டு இந்த 41வது சூத்திரமானது சொல்லுறது. பிறகு 42வது சூத்திரம் என்ன சொல்கிறதுன்னாக்கா காயாகாஷயோஹோ சம்பந்த சம்யமாத் லகு தூல சமாபத்தேச்ச ஆகாசகமனம். ஆகாசகமனம் ஆகாயத்தில் பறக்கும் தன்மை. ஆகாயத்தில் பறக்கணும் அப்படின்னாக்கா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா ரொம்பவும் கனமாக இல்லாத பொருள் ஆகாயத்தில் பறக்கும். அதாவது ஒரு பேப்பர், சாதாரணமாக ஒரு ஃபேன் போட்டாலே ஒரு பேப்பர் பறக்கிறதுனாக்கா எதனால்? அதனுடைய பேப்பர் அதனுடைய கணம் ஸ்தூலத்துவங்கிறது இல்லாமல் மிகவும் மெலிதாக வெயிட் குறைவாக இருக்கிறதுனால அதனால் ஆகாசத்தில் பறக்க முடியறது. அந்த மாதிரி காயாகாஷயோகோ சம்பந்த சம்யமாது ஷரீரத்திற்கும் ஆகாயத்திற்கும் உள்ள சம்பந்தத்தில் சம்யமம் செய்யும் பட்சத்தில் லகு தூல சமாபத்தேஷ்ட. லகுனாக்கா சின்னதான அர்த்தம். தூல தூலம்னாக்கா தூசு, தூசு போல. தூசுன்றது வெயிட் இருக்காது, அதாவது கணங்கிறது இருக்காது. இந்த இரண்டும் சின்னதாகவும் இருக்கணும், கணம் இல்லாமையும் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆகாயத்தில் பறக்கக்கூடியதானது மிகவும் சுலபம். அது எந்த மாதிரிடானாக்கா பஞ்சு போல இருக்கும். பஞ்சு எவ்வளவுதான் மூட்டை மூட்டையாக பஞ்சு இருந்தாலும் அது கணம் வெயிட் இல்லாததுனால லேசாக தான் இருக்கும். அதனால ஆகாயத்தில் பறக்க முடியறது. அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரியான சக்தி வேண்டும் பட்சத்தில் காயாகாஷயோகம் திவ்யமான ஸ்ரோத்திரம் நமக்கு வேணும்னாக்கா ஸ்ரோத்ரேந்திரியத்திற்கும் ஆகாயத்திற்கும் உள்ள சம்பந்தத்தில் சம்யமம் பண்ணோன்னாக்கா திவ்யமான ஸ்ரோத்திரம். அதே மாதிரி இந்த இடத்துல ஆகாயத்தில் பறக்கணுங்கிற சக்தி வேணும்னாக்கா காயாகாஷயோகம். காயம்னாக்கா சரீரம்,
அந்த இரண்டுத்துக்கும் உள்ள விஷயத்தில் சம்பந்தத்தில் சம்யமம் செய்யும் பட்சத்தில் சிறியதாகவும் கனமில்லாமையும் உள்ள தன்மையை நம்மளுடைய சரீரமானது அடையும். பிறகு ஆகாயத்தில் பறக்கக்கூடியதான தன்மையானது நம்மால் அடைய இயலும். அது எதிரானாக்கா காயாகாசயோகோ சம்பந்த சம்யமாத், அதில் சம்யமம் செய்யும் பட்சத்தில் இந்த சக்தியை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறதான் இந்த சூத்திரம் நமக்கு உபதேசம் பண்ணுறது. பிறகு 43வது சூத்திரம், இது ஒரு படி மேலே அடுத்து ரொம்ப உச்சகட்டமான பலன் என்னன்னாக்கா கூடு விட்டு கூடு பாயறதுன்னு சொல்லுவாள். ஒரு சரீரத்திலிருந்து மற்றொரு சரீரத்திற்கு போய் அந்த இடத்துல தன்னுடைய சரீரமாக ஆக்குவது. இதுதான் ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு பிரவேசிப்பது. அதுதான் கூடு விட்டு கூடு. கூடுனாக்கா சரீரம், கூடு பாயறதுனாக்கா இன்னொரு சரீரத்திற்கு செல்வது. அது எப்படி முடியும் அப்படின்னாக்கா ஒரு யுக்தியினால். என்னன்னாக்கா பகிரகல்பிதா விருத்திர் மகாவிதேகா ததா பிரகாஷாவரணக்ஷயா. என்னன்னாக்கா ஒரு சரீரத்தில், அதாவது பகிஹின்னாக்கா வெளியிலன்னு அர்த்தம். அகல்பிதா அப்படின்னும் பொழுது வெளி விஷயத்தினுடைய வியாபாரம் மனதை சிறிதும் சம்பந்தப்படாமல் இருப்பது. அதாவது சரீரத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தோடு சிறிதும் சம்பந்தப்படாமல், எவ்வித விருத்தி, எந்த விதமான விருத்தியிலையும் சேராமல், அதாவது இப்போ இருக்கக்கூடிய சரீரத்தினோடு வெளி விஷயங்கள் சம்பந்தப்படாமல், எந்த ஒரு விஷயத்தோடும் சம்பந்தப்படாமல் இருந்து கொண்டு, வெளி வியாபாரத்தினுடைய சம்பந்தம்னாக்கா இன்னொரு சரீரத்துக்கு போய் தான் பண்ணணுங்கிற ஒரு மனதினுடைய திருட சிந்தனை. அப்போ என்ன ஆகும்னாக்கா இந்த சரீரத்தை கொண்டு எவ்வித செயலும் செய்யக்கூடாது அப்படின்னும் பொழுது எந்த விஷயத்திலையும் எந்த ஒரு எதிரையும் முயற்சி செய்யவே மாட்டான். அப்போது எந்த சரீரம் வேணுமோ அந்த சரீரத்தை கொண்டு தான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும்னு மனசில் திருடமான சிந்தனை வரும் பட்சத்தில் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா வழிகளையும் அடைத்து விடுதல், இந்த சரீரத்தை உபயோகப்படுத்துவதை நிறுத்தி விடுதல், எந்தவித செயலும் இந்த சரீரத்திற்கு கொடுக்காமல் இருந்து கொண்டு மற்றொரு சரீரத்தை எடுத்து கொள்ளணுன்ற பட்சத்தில் அந்த சரீரத்தை கொண்டு தான் இந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசு திருடமான சிந்தனை, அதுதான் சம்யமம்னு சொல்கிறோம். அந்த சம்யமத்தை மேற்கொள்ளும் பொழுது இன்னொரு சரீரம், நமக்கு வேண்டிய சரீரத்தில் பிரவர்த்திக்கக்கூடியதான சாமர்த்தியம் கிடைக்கிறது. ஏன்னாக்கா இந்த யோகத்துக்கோ சமாதிக்கோ இந்த சரீரத்தினால இனிமே முடியாது, இன்னொரு சரீரம்தான் வேணும் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் சக்தியுள்ள சரீரத்தை எடுத்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் அப்போ அவனுக்கு தேவையாக இருக்குது. அப்போ எதனால் முடியும் அப்படின்னாக்கா இன்னொரு சரீரத்தை கொண்டு தான் இந்த செயலை செய்ய முடியுங்கிறதுல திருடமான சிந்தனை உள்ள, அந்த திருடமான சிந்தனையும் தான் இது பர்யந்தம் சம்யமம்னு சொல்லிட்டு வரோம். அந்த சம்யமத்தை செய்யும் பட்சத்தில் இன்னொரு சரீரத்தில் பிரவர்த்திக்கக்கூடியதான சாமர்த்தியத்தை கூட இவன் அடைகிறான். என்ன, இந்த சரீரத்தில் செயலை செய்வதற்கு ஆவரணம் தடங்களை உண்டு பண்ணுறான், இன்னொரு சரீரத்தில் செயலை செய்வதற்கு எல்லாவித தடங்களையும் போக்குகிறான். அப்போ தடங்களை போக்கியாச்சுன்னாக்கா இன்னொரு சரீரத்தில் பிரவருத்தின்றது சுலபம். இந்த சரீரத்திற்கு கொண்டு செயலை செய்வதற்கு தடங்கள் இருக்குன்னாக்கா எந்தவித முயற்சியும் இல்லாமல் இந்த சரீரத்தை விட்டுட்டு எந்த செயலை செய்யணுமோ அதுக்கேற்ற சரீரத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு சரீரத்திற்கு போகிறான். இது மனதினுடைய திருட சிந்தனையில் செய்யப்படுகிற சம்யமத்தால் இது முடியும். பவதி க்ஷயா, பவதி க்ஷயான்னாக்கா அழிவு. ஏற்கனவே இருந்த சரீரத்தினால் எந்தவித பிரவருத்தியும் முயற்சியும் இல்லாமல் இருந்ததுனாலே அந்த சரீரம் போயிடும். வேறு சரீரத்தை எடுத்துக்கிறதுன்றது சுலபம். இதுதான் கூடு விட்டு கூடுபாய். இருக்கக்கூடிய சரீரத்திலிருந்தே இன்னொரு சரீரத்துக்கு போகிறதுன்றது தான் கூடு விட்டு கூடுபாயிறது. இந்த இருக்கக்கூடிய சரீரம் பிரவருத்தி அடையாமல் வைத்து கொண்டு இன்னொரு சரீரத்தினால் பிரவர்த்திப்பது தான் கூடு விட்டு கூடுபாயிறது. அது மனதினால் செய்யப்படுகிற சம்யமம்
அந்த சம்யமத்தினால கிடைக்கிறதுன்றத இந்த சூத்திரத்தினால நமக்கு சொன்னான். பிறகு அடுத்த சூத்திரம் 44வது. ஸ்தூலஸ்வரூப சூக்ஷ்மான்வய அர்த்தவத்வ சம்யமாத் பூதஜய. ஸ்தூலஸ்வரூப சூக்ஷ்மான்வயார்த்தவத்வ சம்யமாத் பூதஜய. பூதஜயனாக்க பூதம்னாக்க பஞ்சபூதங்கள், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் ஆகிய 5. எனக்கா இங்கே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள உட்பட்டது தான். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்க முடியும். அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். அதால் உண்டாக்கப்பட்டது தான் அனைத்து வஸ்துக்களும், எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்குன்றது நம்மளுடைய சித்தாந்தம். இப்போ அந்த பஞ்சபூதங்களை நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எதனால் முடியும் அப்படின்னாக்கா, ஸ்தூலஸ்வரூப சூக்ஷ்மான்வய அர்த்தவத்வ சம்யமாத். அந்த பஞ்சபூதங்களுக்குன்னு ஒரு ஸ்வரூபம் இருக்கும். என்னென்ன? ஸ்தூலம், ஸ்வரூபம், சூக்ஷ்ம, அன்வய, அர்த்தவத்வம் ஆகிய இந்த 5ம் தான் அந்த பஞ்சபூதங்களினுடைய ஸ்வரூபம். அவைகளில் சம்யமம் செய்யும் பட்சத்தில் அந்த பஞ்சபூதங்களினுடைய பிரவிற்த்தி என்ன, இதுக்கப்புறம் என்ன பண்ணும், இதனால் என்ன காரியம், என்ன செயல் அப்படிங்கிறதெல்லாமும் ஞானமானது நமக்கு வரும். அப்போது வருவதற்கு முன்பாகவே நம்ம முன் ஜாக்கிரதையாக இருப்பதுன்றது தெரிஞ்சிடும். அப்போ அவைகளை ஜெயிப்பதுன்றது சுலபம். இவ்வாறாக செய்யும் பட்சத்தில் அந்த பஞ்சபூதங்களையும் வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறதான் இந்த 44வது சூத்திரமானது சொல்கிறது. இந்த பஞ்சபூதங்களுக்கும் உள்ள தர்மங்கள் என்ன, அதனுடைய ஸ்வரூபம் என்ன, அதனுடைய சூக்ஷ்ம, அன்வய, அர்த்தவத்துவம் அப்படின்ட்டு 5 விதமான ஸ்வரூபங்கள் சொன்னாலும் இல்லையோ, அதற்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாமும் வியாக்கியானத்தில் பெரும் விஷதமாக சொல்லப்பட்டதான ஒரு விஷயம் இந்த சூத்திரத்தில் நிறையவே வியாக்கியானக்காரா சொல்லியிருக்கா. அதில் முதல்ல ஆகாரம், அதனுடைய ஆகாரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஸ்லோகத்தினாலேயும் சொல்லியிருக்கா. ஆகாரோ கௌரவம் ரௌக்ஷ்யம் வரணம் ஸ்தைரியமேவச்ச விருத்திஹி பேதா க்ஷமா கார்ஷ்ணியம் காഠின்யம் சர்வபோக்யதா. இவைகள் இந்த மாதிரியான சுரூபத்தை உடையது பிருத்திவி. ஜலத்தினுடைய தன்மை என்னன்னு சொல்லும் பொழுது ஸ்நேகம், சௌக்ஷ்மியம், பிரபா சௌக்லியம், மார்தவம் கௌரவஞ்சயது, சைத்தியம், ரக்ஷா, பவித்ரத்துவம், சந்தானம், சௌதகா குணாக. இது ஜலத்தினுடைய சுரூபம். பிறகு தேஜஸ்ன்றது ஊர்த்வபாக் பாச்சகம் தத்தகு பாவகம் லகு பாஸ்வரம் பிரத்வம்சயோஜஸ்வி வை தேஜா பூர்வாபியாமபி லக்ஷணம் அப்படின்ட்டு தேஜஸுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லியிருக்கா. அடுத்து வாயுவுக்கு திரியஜானம் பவித்ரத்துவம் ஆக்ஷேபோ நேதனம் பலம் சலமச்சயதா ரௌக்ஷ்யம் வாயோர் தர்மா பிரகீர்த்திதாக. அதன் பிறகு ஆகாசத்தினுடைய தர்மம் சர்வதோ கதிரவ்யூகா அவஷ்டம்பத் சேதி நேத்ரயா ஆகாஷ தர்மா வியாக்கியாதாக பூர்வ விலக்ஷணாக. இந்த மாதிரி இதை நிறைய விசாரிச்சம் பண்ணியிருக்கா வியாக்கியானகாரா. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஒவ்வொரு பூதத்தினுடைய சுரூபத்தை நன்றாக எடுத்து சொல்லியிருக்கு. இவ்வாறாக பஞ்சபூதங்களை ஜெயிப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால நமக்கு சொன்னான். மேல் வரும் சூத்திரங்களினுடைய அர்த்தங்கள் நாளையிலிருந்து பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவண்டகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.